ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவைப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அநேக ஆண்டவர் ஆலோசனைகளை தந்து கொண்டு நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, வார்த்தை என்ன? நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். பேதைகளே விவேகம் அடையுங்கள், மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள். அல்லேலூயா. பாருங்க, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள் அப்படின்னு சாலமன் ஞானி இங்க ஒரு ஆலோசனை சொல்லுங்கன்னா பார்க்குறோம். இது மூடர்களுக்கு மாத்திரமில்லை, அதே எல்லாரும் நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா புத்தியுள்ள சிந்தை இருக்கணும். நம்ம சிந்தை நல்லா வைஸாக இருக்கணும், அப்படியே ஞானமாக இருக்கணும், புத்தியாக இருக்கணும். இன்றைக்கி சிந்தையில் அந்த புத்தி இல்லாதனால தான் இன்றைக்கி செயல்களில் நம்ம தவறி போகிறோம். நிறைய பேருக்கெல்லாம் அந்த தாட் லைஃபே வேறு மாதிரி இருக்குது நான் பார்க்குறோம். தேவப்பிள்ளையில் இன்றைக்கி அந்த சிந்தை கரைப்பட்டிருக்கனால தான், சிந்தைக்குள்ளே ஒரு ஞானம் இல்லாதனால தான், ஒரு புத்தி இல்லாதனால தான் நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம நடக்கிற காரியங்கள், நம்ம ஈவன் வாழ்க்கை கூட சீர்கெட்டு போகிறத நான் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னாக்கா, புத்தியுள்ள சிந்தையாருங்கள். ஒரு மனுஷனுக்கு அந்த தாட் லைஃப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சிந்தை மண்டலம் மிக மிக முக்கியமானது. சிந்தை, நான் என்ன சிந்திக்கிறனோ, எதை யோசித்து எதை சிந்திக்கிறனோ அதுதான் நான் செயல்படுத்துவேன், அதுதான் என் வாழ்க்கையாக மாறும். நான் பாசிட்டிவாக சிந்திச்சேன்னா என் வாழ்க்கையில் பாசிட்டிவான காரியங்கள் இருக்கும். நான் நெகட்டிவாக சிந்திச்சேன்னா என் வாழ்க்கையில் நெகட்டிவான காரியம் தான் நான் செயல்படுத்துவேன். தேவைப்படையில் அதனால தான் இன்னைக்கு சிந்தையில் புத்தி உள்ளவராயிருங்கள். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா சங்கீதலின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 113வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமென். வீண் சிந்தைகளை நான் வெறுத்து, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவப்பிள்ளையில் வீண் சிந்தைகளை நாம் வெறுத்துட்டாலுமே நம்ம புத்தியாக இருப்போம். ஆமென். நம்ம நல்ல சிந்தனைகளை யோசிப்போம். வீணான, ஐயோ அவங்க இப்படி இருக்காங்களே, நான் இப்படி இருக்கிறேன், ஐயோ இன்னைக்கு இப்படி ஆகிடுமா, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, பல விதமான வீணான பயமான சிந்தனைகள், அந்த தாட் நமக்குள்ளே இருக்கிறனால நம்ம நல்லா இருக்கிறதில்ல. வசனம் என்ன சொல்லணும்? வீண் சிந்தைகளை வெறுத்து. அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு யோசனை பண்ணுவாங்க. அவங்க சிந்தனை எங்கெங்கேயோ அலைப்பாயும், பல விதமான காரியங்கள் அலைப்பாயும். அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டரை விசுவாசிக்கும் போது, ஆண்டரை சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே ஆண்டரை நம்மளை ஆசீர்வாதமாக நடத்த உண்மையில் இருக்கிறார். அது மாத்திரமில்லை, நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்சிந்தையோடு செலுத்தினால் எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். பாருங்க, இங்க சாலமன் யானை சொல்றாரு, துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது, அதை துர்சிந்தையோடு செலுத்தினதுனால எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஏன் துன்மார்க்கமான காரியத்தை போகிறேன்னா, என்னுடைய யோசனைகள், என் சிந்தை துன்மார்க்கமாக இருக்கிறதுனால நான் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறேன். பாருங்கள், அப்படி தானே அது சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளைகளை இன்றைக்கி நமக்குள்ள துர் ஆலோசனைகள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், துர் சிந்தை, வேலை உலகத்தினுடைய காரியங்கள், சிந்தைகள் இருக்குமானா நாம் எடுத்து போட்டு, அதனால தான் பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையில கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள்ள, ஆண்டவருக்குள்ள என்ன சிந்தை இருந்தோ அந்த சிந்தையில் நான் வாழ்வேன்னா என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், என் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலே என் வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைன்னா புத்தியுள்ள சிந்தையாக இருங்க, நல்ல யோசனை இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புத்தியுள்ள சிந்தையை, நல்ல ஒரு தாட் லைஃப் எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள அந்த சிந்தை எங்களுக்குள்ளே இருக்குமானா நாங்கள் ஒரு கிறிஸ்துவாய் காணப்படுவோமே. இன்றைக்கி அந்த கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதனால தான் இன்றைக்கி உலக பிரகாரமான சிந்தையில் அகப்பட்டு தான் வாழ்க்கையே அண்டரே கெட்டு போகிறத பார்க்குறாண்டவரே. அண்டரே, எங்களுக்குள்ள அந்த பரிசுத்த சிந்தை உண்டாகட்டும், கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக கிருபைச்சும். அதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்த பாதுகாத்துக்கொள்ளும். கிருபை கோப்புக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவின் சிந்தையோடு இருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.